ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சை பயிறு எடுத்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து உடச்ச பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு பருப்பு கூட எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஊறிடுச்சு. கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஊறிடுச்சு பருப்பு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்து இந்த பச்சை பயிரை வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கலாம், கொஞ்சம் நரம் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து வேறு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பச்சை பயிரை வந்து மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அரைக்கும் போது தண்ணி வந்து கம்மியாக சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம எண்ணெயில் வந்து பொரிக்கணும். அதிகமான தண்ணி வேண்டாம். 2 இல்லை 3 ஸ்பூன் விட்டுட்டு அப்புறமா அரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இதை வந்து நான் நல்லா துருவிட்டு ஒரு 2 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து அரைக்கும் போது பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். நம்ம பைண்டிங் வேண்டி அரிசி மாவு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்காண்டா. இதில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா நம்ம பச்சை பயிரெல்லாம் அரைச்சிருக்கோம்ல, அதில் உள்ள தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து பக்கோடா செஞ்சோன்னா அதில் வந்து கடலை மாவு வந்து தான் முக்கியமாக இருக்கும். கடலை மாவு சேர்த்து தான் அதிகமாக வந்து பக்கோடா செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து இதில் வந்து கடலை மாவே சேர்க்க போகிறதில்ல, இந்த அரிசி மாவு மட்டும்தான் வச்சு சேர்க்க போகிறோம். அதுவும் இந்த பச்சை பயிறு, உருளைக்கிழங்குலாம் சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பக்கோடா மாவு வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடிக்கடி இதை வந்து நம்ம எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். எல்லாமே ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. பச்சை பயிரும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ ஆயிலேருந்து. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சூடாக சாப்பிடும்போது அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பச்சை பயிரில் தான் வச்சு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிரும் உருளைக்கிழங்கும் வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான பக்கோடா செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிரில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.